மாநில உரிமை பறிப்பதிலே பாஜக கவனம் செலுத்துறாங்க. அதே போல நிதி பகிர்வும் தெரியாத தரதில்லைன்னு சொல்லி எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி, பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க, பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க, ஜனாதிபதி. இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க, சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில். அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க. அதை ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க, அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி, என்டிஎல்லும் சரி. எனவே கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம 10 வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை. மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கோம். 1971 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம், 2011 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 32% இருந்த நிதி பகிர்வு என்பது 42 விழுக்காடு. நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 10 ஆண்டுகளில் 42 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க. இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க? அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோவை பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள், மூத்த நண்பர்கள் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கண்ணா. இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ. பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல. வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க, எங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா? அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தமிழகத்தில் எதிர்க்கட்சி எல்லாமே நெல் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. அண்ணே, பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாங்கள் விலாவரியாக பேசணுங்கன்னா, ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மழை அந்த நேரத்தில் வந்துடும். அன்னை கருப்பாங்க அண்ணாங்க இருக்கிறாங்க, பலமுறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள, பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்திச்சு கொடுத்த பொழுது 17% இருந்த அந்த ஈரக்கொள்முதல் அந்த இலக்கு என்பது 19.5% வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு. 19.5% வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது, புதிய குடோனை கட்டுங்க, இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, இத்தனை 100 கோடி வச்சுக்கோங்க, நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க, 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வாங்க, இவ்வளவு பணம் வச்சுக்குங்க. இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். 60 நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் 60 நாள் ஆயிருக்கு, 1 வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு. வரும் பொழுது மேலே தார்பாய் போடுறதில்ல, மழையில் நனைஞ்சது வருது. எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க. நான் சொன்ன தேதியில் அவங்க நிற்கிறாங்க, சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க. 60 நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா? இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கன்னா, புரோக்கன் ரைஸ், அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி, உடைந்த அரிசி, தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக 5 to 8 விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விலக்கு. அரிசி உடைஞ்சிருக்கு, அதாவது அரிசி நீங்கள் நெல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு, 5 to 8% பை வால்யூம் பை வெயிட்ல உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் ஈரப்பதம் இல்லாம கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல, அதை பற்றி பேசுறது இல்லை. இதற்கு முன்பு 19% நம்ம உயர்த்தி இருக்கின்றோம், கடுமையான மழை பெய்தும் அதெல்லாம் பண்ணல. இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு, அவங்க பொறுப்பேற்றுக்கணும். விவசாய நண்பர்கள் தான்னு சரியா கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு, தார்பா இல்லாம, குடோன் இல்லாம வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள். இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும். இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர். கடலூர்ல 38 கிராமங்கள் டெல்டா பகுதியை அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய
விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் தெரியலைங்கண்ணா, நாங்கள்லாம் இங்கே இருந்தோம். அதை மாதிரி அறிவித்திருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் தாங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக, விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது தானே. ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும். கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து, நீர்ப்பாசனத்தை கொண்டு போகிறதுலேருந்து, விவசாய விளைநிலங்களை விளைநிலங்களாக வச்சிருக்கிறதுலேருந்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் 0.5% கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 4% கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா. இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும். நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்திய ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார். ஹைதராபாத்தில் இல்லை, பெங்களூரில் இல்லை, எங்கேயும் இல்லைங்கண்ணா. இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்குது? தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார். அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகலை, பிரதமர் வரும்போதும் வரவேற்கும் போகலை. நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க. அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் 2 மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சார், எங்க பொறுப்பு டிஜிபி விவகாரத்தில் மத்திய அரசு அவங்க வேண்டப்பட்டவங்களை நியமிக்கணும்ன்றது அண்ணா, முதலமைச்சர் பொய் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க. அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கண்ணா. ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் 86, 87, 88 எந்த பேட்சில் இன்னைக்கு டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டரில் 5 பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும். 5 பேருங்கண்ணா. யூபிஎஸ்சி அந்த 5 பேரை அவங்க பார்த்துட்டு அதில் 3 பேர் சீனியாரிட்டி ஆர்டரில் தமிழக அரசு கொடுப்பாங்க. இவர்கள் அனுப்பக்கூடிய 5 பேரில் யூபிஎஸ்சி 3 பேர் கொடுப்பாங்க. சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து, சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டருங்கிறது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து. அந்த பேட்ச் ஒரே பேட்ச், டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி, டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த 3ஐயும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த 3ல் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம். ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு 5 பேர் கொடுங்க, 5ல் 3 பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த 5 பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும். விஜிலன்ஸ் செக் பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்க அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்த 3ல் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது. இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி 7வது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது. யூபிஎஸ்சி 8வது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது. இதில் என்னன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் 3 பேரும் நேர்மையான, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நடுநிலைமையான, சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய, ஆளுமை மிகுந்த, தைரியமான தலைவர்கள். இதான் அதில் வெளிப்படையான உண்மைங்கண்ணா. அந்த முதல் 3 பேர், நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்னால் அரசியலாயிரும். நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும். சீனியாரிட்டியில் 1, 2, 3 யாருன்னு. ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, 2 ஜென்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டுங்கண்ணா, இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு டிஜிபியா ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ரிட்டையர்மெண்ட் கணக்கில் 2 வருஷம் டிஜிபி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. 59 வயசு 8 மாசத்துல நீங்க டிஜிபியா போட்டுட்டீங்கன்னா அவங்க 4 மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க, 2 வருஷம் பணி புரிவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார். இப்படியே வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டு செகண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆயிடுவார். அவருக்கு பிடிச்ச அதிகாரி 6வது, 5வது, 7வது இருக்கிறவங்க 5வது வர்ற வரைக்கும் வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க 5வது வந்ததுக்கப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன, அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை, நான் பேர் சொல்ல விரும்பலைங்கன்னா, அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் பேர் சொன்னால் அரசியலாகி போயிடும், அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க. அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு? ஒரு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. கேபினெட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். எல்லாமே சிஸ்டம் படி தானே வேலை செய்ய முடியும். டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும். டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால், ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு? டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேலே பயம் இருக்கும். ஐயோ 2 வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா, நம்ம பல்ல பிடுங்கிடுவார், வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. இந்த பொறுப்பு டிஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ, அவர் எங்க நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது? அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கன்னா, இதில் யாரும் குழப்பம் கிடையாது. நம்பர் 1, 2, 3 ஆஸ் பர் சீனியாரிட்டி. எங்கள் கூட்டணியில் விரிசல் விழுவும் எதிர்பார்த்து சங்கிகள் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே,
அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சார்? பெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே பட்டாவட்டி டவுசருக்குள்ளே கையை விட்டு வெளிக்காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா, இது மட்டும்தான் பேசுகிறார். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்மளுடைய தூரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில் ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தால் பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரில. யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது, என்னென்னு பார்க்குறது, இப்படி பார்க்க தான் பண்ணுறாங்க.